பண்ணுவோம். दोबारा हाथ उठा के धन्यवाद करें. सब हाथ उठा के धन्यवाद करो. धन्यवाद धन्यवाद. இந்த வருஷத்தை துவக்க முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. इस साल के शुरू से लेकर अंत तक सर्वदा प्रभु यहोवा की आंखें हमारे ओर लगी रहता है. உபாகம புத்தகம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொன்னது போல व्यवस्था विवरण 11वें अध्याय में 12वें वचन के अनुसार அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். वो ऐसे देश है जिसकी तेरी परमेश्वर यहोवा को सुधि रहती है और वर्ष के आदि से लेकर अंत तक तेरे परमेश्वर यहोवा की दृष्टि उस पर निरंतर लगी रहती है. கர்த்தருடைய கண்கள் இந்த பூமியில் உலாவிக் கொண்டிருக்கிறது. आमीन. यहोवा की दृष्टि इस पृथ्वी में घूमते फिरता है. கர்த்தருடைய கண்கள் இந்த பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. यहोवा की दृष्टि इस पृथ्वी में इस जगत में लिए फिरता है. கர்த்தருடைய கண்கள் இந்த தேசத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. आमीन. उस यहोवा की दृष्टि इस देश पर भी रखा गया. விசேஷமாக विशेष रूप से தேசம் என்று சொன்னால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. आमीन. देश मतलब परमेश्वर से चुने हुए जनों के ऊपर रखा है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. அவர் துவக்கமும் முடிவுமாக இருக்கிறார். वही आदि है वही अंत है. ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார். वही अल्फा और ओमेगा. அல்பா ஒமேகாவா இருக்கிறார். वही अल्फा और ओमेगा. அவர் துவங்கினவர் முடிக்கவும் நமக்கு கிருபை தருவார். जो विश्वास के करता है वही हमारा सिद्ध भी करेगा. யோபின் புத்தகம் अय्यूब के पुस्तक எடுத்துக்கொள்வோம். 8ஆம் அதிகாரம் 8वां अध्याय 7வது வசனம் சொல்கிறது, 7वां वचन. உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். चाहे तेरा भाग पहले छोटा ही रहा हो परंतु अंत में तेरी बहुत बढ़ती होती. ஆண்டவர் துவக்கத்தையும் முடிவையும் பார்க்கிறார். आमीन. परमेश्वर हमारा शुरुआत को भी देखता अंत को भी देखता है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. உங்களை இந்த வருஷத்தை துவங்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். आमीन. ये साल को शुरू करने के लिए प्रभु हमें अनुग्रह दिया. ஆகவே தான் இந்த நாளை கூட உபவாசத்தோடு கூட மீண்டும் கூட இந்த நாளை நன்றி பலியை ஸ்தோத்திர பலியை செலுத்தி நாம் தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். आमीन. इसलिए आज का दिन भी हम उपवास के साथ प्रभु का धन्यवाद और स्तुति का बलि चढ़ा के आया है. பிரசங்கி புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். और सपोपदेश के पुस्तक 7वां अध्याय 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். 7वां अध्याय में 8वां वचन. எல்லா ஒருசை கரங்களை தட்டி தேவநாமத்தை सब ताली बजाकर प्रभु के नाम को महिमा पढ़ेंगे. धन्यवाद 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 धन्यवाद. सारी बच्चे से हमारे दोनों बच्चों आज बहुत शांत बैठा है. எல்லா குழந்தைகளோட அந்த ரெண்டு குழந்தைகள் இன்னைக்கு ரொம்ப அழகா आज அமைதியா உட்கார்ந்து कुर्सी में बैठा है, बहुत शांत वातावरण में बैठा है. आमीन. हालेलुया. दोनों बच्चे के लिए हाथ उठा के धन्यवाद कीजिए. धन्यवाद धन्यवाद. हालेलुया. हालेलुया. प्रभु के अनुग्रह है. आमीन. दोनों का अलग अलग किया इसलिए. ஆமென். இங்கே கவனிங்க, பிரசங்கியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, सपोपदेश के पुस्तक 7वां अध्याय में 8वां वचन. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. आमीन. किसी काम के आरंभ से उसका अंत उत्तम है. இங்கே ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. किसी काम के आरंभ से उसका अंत उत्तम है. இந்த வருஷத்தை துவக்கி இருக்கிறோம். आमीन. हम भी ये साल को शुरू किया. அநேகர் இங்கே கவனிக்க வேண்டும், போன வருஷத்துல வருஷத்தை துவக்கினார்கள், முடிக்க முடியவில்லை. बीते हुए साल में कई लोग साल को शुरू किया लेकिन अंत नहीं कर पाया. எனக்கு தெரிஞ்சு मुझे मालूम है நம்முடைய திருச்சபையிலும் கூட எத்தனை பேரை நம்ம பார்த்தோம். हमारे कलिसिया में भी कितने लोग हम देखा. அப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக நாம் மீண்டும் ஜெபிப்போம். वैसे जो कोके बैठा उन परिवारों के लिए हम प्रार्थना करेंगे. பயந்திலிருந்து கடந்த ஒரு வார ஆராதனைக்கு டேனியல் ஐயா, पैंदर से आराधना में आता था भाई डैनियल. இன்னும் நம்ம மத்தியில 5-6 வருஷத்துக்கு முன்னால ஆராய்ச்சார் பிரதர் சேவியர், और हमारे बीच में 4-5 साल के पहले आराधना में आया था भाई एडविन सेवियर. இப்படிப்பட்டவர்கள்லாம் யார் இன்னும் आदि ஜாபேஸ் பிரதர் இல்ல, और यहाँ पे भाई ஆதி மூலம் இல்ல. आदि मूलम भाई இங்க பாருங்க, இப்படிப்பட்டவர்களை இன்னும் வேற யாரு, मयांग மயாங் இல்ல. मयांग नहीं है. இங்க பாருங்க, துவக்கினார்கள் ஆனால் அந்த வருஷத்திலே
நம்ம மத்தியில இல்ல. शुरू किया लेकिन साल के अंत में இங்க கவனிங்க, இந்த வருஷத்தை கர்த்தர் உங்களுக்கு துவக்க கிருபை தந்தவர். लेकिन ये साल को प्रवेश होने के लिए प्रभु तुम्हें अनुग्रह दिया. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கல, அந்த முடிவு நல்லதாக இருக்கிறது. किसी काम के आरंभ से उसका अंत उत्तम है. பொறுமை பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். और धीरजवंत पुरुष अहंकारी से उत्तम है. இந்த வருஷத்திலே நாம் பொறுமையோடு கூட ஓட போகிறோம். आमीन. ये साल में हम धीरजवंत दौड़ना. ஆண்டவர் இந்த வருஷத்தை உங்களுக்கு துவக்கி தந்திருக்கிறார். प्रभु ये साल को तुम्हें शुरुआत करके दिया. எபிரேயருக்கு இந்த நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொன்னது போல, इब्रानी के पत्री 12वां अध्याय में पहला वचन, ஆகையால் மேகமூட இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். इस कारण जबकि गवाह हो ऐसे बड़ा बादल हमको घेर हुए है, तो आओ अनेक रोकने वाली वस्तु और उलझाने वाले पाप को दूर करके वो दौड़ जिसमें हम दौड़ना है धीरे से दौड़ो. துவங்கினவர் முடிப்பவர். जो शुरू किया हुई हमें सिद्ध இயேசு करे. துவங்கினார், மகிமையாக அவருடைய ஊழிய நாட்களை முடித்தார். यीशु भी शुरू किया, उनको सेवकाई को बड़े तेजस्वी से अंत भी किया. வேதம் அப்படித்தான் அவருடைய ஓட்டத்தை குறித்து சொல்லப்பட்டது. आमीन. शास्त्र में यीशु के दौड़ के बारे में ऐसे ही कहता है. ஓட்ட பந்தயத்திலே ஓடுறீர்கள், हम सब दौड़ में दौड़ रहा है. நிச்சயம் இல்லாமல் ஓடக்கூடாது. आमीन. निश्चय नहीं, और निश्चय के साथ ஒரு दौड़ना. நிச்சயத்தோடு கூட ஓட एक வேண்டும். निश्चय के साथ, लक्षण के साथ दौड़ना. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் पहला कुरिन्थियों 9वां अध्याय 26வது வசனம் சொல்கிறது, 26वां वचन, ஆதலால் நான் நிச்சயமில்லாதவராக ஓடேன். आमीन. इसलिए मैं तो इसी रीति से दौड़ता हूँ, परंतु लक्ष्यहीन नहीं. ஒரு நிச்சயத்தோடு கூட ஓடுகிறோம். लक्ष्य के साथ दौड़ना. அல்லேலூயா. हालेलुया. ஆங்கிலத்துல அன்சர்டைன்லின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு உறுதியற்றதா இல்ல, ஒரு உறுதியோடு கூட ஓட வேண்டும். स्थिर बिना नहीं, स्थिर से मजबूत होकर दौड़ना. ஒரு நிச்சயம் இல்லாத ஓட்டம் இல்ல, ஒரு நிச்சயத்தோட ஓடும். लक्ष्यहीन नहीं, लक्ष्य के साथ दौड़ेंगे. அல்லேலூயா. हालेलुया. எங்க போறீங்க? ஏதோ போயிட்டு இருக்கிறேன். कहाँ जा रहा? ऐसे जा रहा हूँ. அல்லேலூயா. हालेलुया. कैसा है भाई? हाँ ऐसे हैं. எப்படி இருக்கீங்க? இருக்கேன், ஏதோ अच्छा இருக்கு. है करके बोलता नहीं है भाई. அவன் நல்லா இருக்க, நலமா இருக்குன்னு சொல்றதே இல்லை. நிச்சயம் இல்லாமல் ஓட்டம். அவன் लक्ष्यहीन दौड़. இங்க பாருங்க, இதுதான் ஆகாயத்திலே சிலமம் பண்ணக்கூடிய அனுபவம். அவன் ये ऐसे हवा पीटता हुआ लड़ता. அல்லேலூயா. हालेलुया. அதனால தான் நான் ஆகாயத்திலே அடிக்கிறவனாக சிலமம் பண்ணேன் என்று சொல்லுகிறேன். इसलिए लिखा, इसी रीति से मुक्कों से लड़ता हूँ, परंतु उसी के समान नहीं இந்த जो வருஷம் हवा पीटता हुआ ஒரு लड़ता. லெக்கோட ஓடுகிறீர்கள். ये साल में एक लक्ष्य के साथ ஒரு दौड़. கோல் இருக்கிறது. हमारे लिए एक गोल. உனக்குன்பாக தேவனுடைய வார்த்தையை முன்ன வைத்து நீ ஓடு. आमीन. तो परमेश्वर को वचन को आगे रख के दौड़ो. உனக்குன்பாக வாக்குத்தத்தத்தை முன்ன வைத்து ஓடு. तो जो पाया है वो वादा को आगे रख के दौड़ो. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो. அப்ப அவர் பொறுமையோடு கூட மகிமையாக ஓடி முடித்த இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது. बड़े धीरज के साथ तेजस्वी से खत्म किया है, अंत किया, यीशु के बारे में शास्त्र कहता है. அதான் விசுவாசத்தை துவக்கினரும் விசுவாசத்தை முடிக்கிறமாக அந்த இயேசுவை நோக்கி உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடு என்று जो சொல்கிறார். हमारे विश्वास के कर्ता और सिद्ध करने वाले यीशु की ओर ताकते रहे और बड़े धीरज के साथ दौड़ो. தேவ பக்தனுடைய ரகசியம் என்ன? और परमेश्वर का भक्ति का क्या गंभीर 1 है. தீமோத்தேயுக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, पहला तीमुथियुस का पत्री 3 अध्याय 16 वचन, அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. इसमें संदेह नहीं कि भक्ति का भेद गंभीर है. மகா மேன்மை உள்ளது என்று சொல்லப்பட்டது. गंभीर है. மோஸ்ட் எக்ஸலன்ட். आमीन. गंभीर. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், परमेश्वर शरीर में प्रकट हुआ, துவக்கம் உண்டாச்சுது. शुरुआत हुआ. ஹல்லேலூயா. हालेलुया. இங்கே கவனிக்க வேண்டும், கிரியேஷன் இருந்தால் எண்டும் இருக்கிறது. आमीन. शुरू होता तो अंत भी है. இங்கே பாருங்க, ஆதியாகமங்கிறது
துவக்க புத்தகம், उत्पत्ति का किताब मतलब क्या? शुरुआत का पुस्तक। வெளிப்படுத்தின விசேஷம் முடிவின் புத்தகம். प्रकाशित वाक्य का पुस्तक अंत का पुस्तक। அல்லேலூயா. हालेलुया। அங்கே துவக்கமும் முடிவுமாக இருக்கிறது. आमेन। शुरुआत और अंत। இங்கே வாசிக்கிற தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், परमेश्वर शरीर में प्रकट हुआ, ஆவியிலே நீதியுள்ளவருண்டு விளங்கப்பட்டார், आत्मा में धर्मी ठहरा, தேவதூதரால் காணப்பட்டார், स्वर्गदूतों को दिखाई दिया, புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், अन्य जातियों में उसका प्रचार हुआ, உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், जगत में उस पर विश्वास किया गया, மகிமையிலே ஏறெடுக்கப்பட்டார். महिमा में ऊपर उठाया பாருங்க, गया। துவக்கத்தை பார்க்கல முடிவு நல்லதாக இருக்கிறது. एक काम के शुरू से उसका अंत उत्तम அப்போ है। ஒரு நிச்சயத்தோடு ஆண்டவர் இயேசு ஓடி முடித்தார். आमेन। प्रभु यीशु मसीह लक्ष्य के साथ अपने दौड़ को पूरा किया। ஆவிதான் நீங்கள் விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறமாக அந்த இயேசு நோக்கி உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடு. इसलिए जो विश्वास का करता और जो सिद्ध करने वाला उस यीशु के ओर ताकते रहे और अपने धीरज धर के दौड़ में धीरज से दौड़ो। எபிரேயருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, इब्रानियों को पत्री 4वां अध्याय में 10वां वचन। ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். क्योंकि जिसने उसके विश्राम में प्रवेश किया है उसने भी परमेश्वर के समान अपने कामों को पूरा करके विश्राम किया है। தேவன் துவங்கினார், முடிக்கிறார். परमेश्वर शुरू किया और अंत भी किया। தேவன் அந்த அனுப்பப்பட்ட இயேசுவை கொண்டு இந்த பூமியிலே அவருடைய வேலையை ஊழியத்தை துவங்கினார். परमेश्वर ने अपने भेजा गए यीशु के द्वारा इस जगत में वो सेवकाई को शुरू किया। கிரியேட்டர், शुरुआत, கிரியேஷன், शुरुआत, எண்ட் முடிவு இருக்கிறது. अंत भी है। இங்கே கவனிங்க, இயேசுவை கொண்டு இந்த பூமியிலே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், परमेश्वर यीशु के द्वारा शरीर में प्रकट हुआ, ஆனால் அவர் கிரியை செய்து முடித்தார். लेकिन वो काम करके पूरा किया, மகிமையிலே ஏறெடுக்கப்பட்டார். महिमा में அந்த उठा गया। இயேசுவை நீ முன்ன வைத்து அந்த இயேசுவை தான் விசுவாசிக்கிறாய். उस यीशु को तू आगे रख के उस पर तेरे विश्वास அந்த है। விசுவாசத்தை துவக்கி இருக்கிறது உனக்கு. उस विश्वास तुम्हारा अंदर அந்த शुरू हो गया। விசுவாசத்தை முடிக்கிறோமாகிய उस विश्वास को सिद्ध करने அந்த वाला இயேசுவை நோக்கி उस यीशु के ओर உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடு. तेरे लिए रखा हुआ दौड़ को धीरे से दौड़ो। ஆகவே தான் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு इसलिए किसी काम के आरंभ से उसका अंत उत्तम है। பெருமையுள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். और धीरजवंत पुरुष अगंगारी से उत्तम है। உன்னுடைய ஓட்டத்திலே तेरे दौड़ में இயேசுவை நோக்கி இந்த வருஷத்திலே ஆமென். நீ பொறுமையோடு கூட ஓடு. உனக்கு நியமித்திருக்க ஓட்டத்திலே ये साल में तू उस यीशु के ओर तेरे लिए जो दौड़ को रखा वो दौड़ में धीरज से दौड़ो। உனக்குன்னு ஒரு நியமித்திருக்கிறார் ஒரு ஓட்டம். तेरे लिए एक दौड़ को प्रभु नियुक्त किया। ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம் இருக்கு. हम सभी के लिए अपने अपने अलग अलग ट्रैक को रखा है। நிச்சயத்தோடு ஓட வேண்டும். लक्ष्य के साथ दौड़ो, நிச்சயம் இல்லாமல் ஓடக்கூடாது. लक्ष्यहीन नहीं। உங்களுக்குன்னு ஒரு நிச்சயத்தோடு ஓடணும். तुम सब लक्ष्य के साथ ஒரு दौड़ना, உறுதியோடு ஓடணும். एक मजबूत होकर दौड़ो। இயேசு நிச்சயத்தோடு ஓடி முடித்து यीशु लक्ष्य के साथ अपने दौड़ को पूरा किया, மரணத்தை ஜெயித்தோர். मरण से जय पाया, சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறோர். सिंहासन पर विराजमान है। அவர் துவங்கினவர் முடிக்கிறவராக ओ இருக்கிறார். ही शुरुआत है, ओ ही अंत है। அப்ப இங்க கவனிக்க வேண்டும், நாமும் கூட துவக்கி இருக்கிறோம், சரியா முடிக்கணும். हम भी शुरू किया बराबर अंत कर। எல்லாம் துவங்குறாங்க, सभी लोग शुरू எல்லாம் करता। ஸ்டார்ட் பண்றது துவங்குறது எல்லாம் ஈஸியா இருக்கு. हाँ, जो शुरू होता बहुत हल्का है, ஆனா முடிக்கிறது தான். परंतु अंत करना எதை எடுத்தாலும் ஒரு कुछ தொழில भी काम हो, ஒரு பிசினஸ் துவங்குவோம், कुछ भी बिजनेस है, அல்லது உங்களுடைய வேதத்தை வாசிக்கிற துவங்குறோம், नहीं तो हम शास्त्र पढ़ने के लिए शुरू करता, ஜெபிக்கிறதுக்கு துவங்குறோம். प्रार्थना करने शुरू करता। ஹல்லேலூயா. हालेलुया, சரியாக முடிக்க வேண்டும். आमेन। अच्छे से अंत होना। தினந்தோறும் வேத வாசிப்பேன், प्रतिदिन में தினந்தோறும் प्रार्थना करूंगा, ஜெபிப்பேன், प्रार्थना करूंगा, வாரம் தவறாது ஆலயத்துக்கு हर வருவேன். हफ्ता चर्च में आऊंगा। துவங்குகிறோம், हम शुरू करता, ஆனால் கடைசி வரைக்கும் முடிக்க வேண்டும். लेकिन हम अंत करना। ஹல்லேலூயா. हालेलुया, ஆண்டவருடைய நாமத்துக்கு प्रभु की ஸ்தோத்திரம். नाम की महिमा हो। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லதாக இருக்கிறது. किसी काम के आरंभ से उसका अंत उत्तम है। லேவியராகமம் लव्य व्यवस्था எடுத்துக்கொள்வோம். 18ஆம் அதிகாரம். 18 अध्याय, லேவியராகமம் 18ஆம் அதிகாரம். लव्य व्यवस्था 18। பயப்பட வேண்டாம், நான் முடிச்சிருவேன். ஹல்லேலூயா. துவங்கினவன் முடிச்சு. லேவியராகமனோட பயம் தர வேண்டாம். ஹல்லேலூயா. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறோம். लव्य व्यवस्था 18 अध्याय 3 वचन। நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செயல்படி செய்யாமலும்
நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கைகளின்படி செய்யாமலும் அவருடைய முறைமையின்படி நடவாமலும் என்னுடைய நியாயப்பிரமாணத்தின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். तुम मिस्र देश के कामों के अनुसार जिसमें तुम रहते थे ना करना, और कनान देश के कामों के अनुसार भी जहाँ मैं तुम्हें ले चलता हूँ ना करना, और न उन देशों की विधियों पर चलना. இங்கே கவனிங்க, ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. दो विषय को कहता है. ஒன்று துவக்கம், எகிப்திலிருந்து புறப்பட்டது. जो शुरुआत मिस्र देश से निकाला हो. ரெண்டு கானானை தருவேன் வாக்கு பண்ண பாலந்தீடு ஓடுற தேசம். दूसरा जो पाए हुए कनान देश. அதேபோல நாம் இந்த உலகத்தின் அடிமைத்தனத்தின் வீட்டில இருந்து புறப்பட்டிருக்கிறோம். वैसे हम भी ये मिस्र हमारे जगत के दासत्व अनुभव से हम भी निकल गए. ரெண்டு கானானுக்குள்ளே போக வேண்டும். दूसरा वो परम कानान में पहुंचना. परम कानान में हम पहुंचना. இங்கே கவனிங்க, सुनिए, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எகிப்து தேசத்தின் செயல்படியும் செய்யக்கூடாது. मिस्र देश के काम के अनुसार भी नहीं करना. எகிப்தினுடைய உணவுடைய செய்கைகள், तेरे चाल चलन, அந்த அருவருப்புகள், उस घृणित, நீ அதையும் செய்யக்கூடாது. वो भी नहीं करना. அங்க நீ அடைந்ததுக்கு அப்புறமாக फिर तू कनान देश पहुंचने के बाद அந்த கானான் தேசத்தாருடைய செய்கைகளையும் செய்யக்கூடாது. कनान देश के कामों के अनुसार भी नहीं இது करना. ஒரு பெரிய செய்தி. நான் இதை இப்ப எப்படி எடுக்க முடியும்? ये एक बड़ा संदेश है. मैं अभी कैसे तुम लोग को ஹல்லேலூயா. समझाऊं? துவக்கினதை நானும் முடிக்க முடியாம போயிறேன். मैं भी शुरू करके अभी अंत करने सोच रहा हूँ. இங்க கவனிக்க வேண்டும். सुनिए, ஆனா கொஞ்சமாவது முடிக்கிறதுக்கு பிரயாசப்படுறேன். लेकिन थोड़ा तो मैं कोशिश करता हूँ. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப இங்க படிங்க, துவக்கமும் முடிவுமானவர். आमेन. होगी शुरुआत होगी अंत. இங்க பாருங்க, துவங்கிட்ட விசுவாசத்தை துவங்கிட்டாங்க எகிப்துல இருந்து. आमीन. मिस्र देश से विश्वास से उन लोग का जीवन शुरू हो गया. பழைய பாம்பாகிய வலு சர்ப்ப விடுதா. लेकिन जो पुराना सांप वो अजगर छोड़ता गया. எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள், அந்த செய்கையும் வருது. जो मिस्र देश से आया उसी चाल चलन भी साथ में आता. கானானுக்குள்ள போயிட்டார்கள், அந்த செய்கையும் வருது. कनान देश में पहुंचने के बाद वो चाल चलन भी. ஆகவே தான் தேவன் அவர்களை 70 வருஷம் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார். इसलिए परमेश्वर ने इस्राएल लोग को 70 बरस के दासत्व अनुभव में सौंपा. அற்புதம் நடந்ததுங்க. अद्भुत हुआ. வனாந்தரத்தில் அற்புத அதிசயங்கள் நடந்தது. जंगल में चमत्कार अद्भुत हुआ. இவர்களுக்கு கானான கூட சொந்தமா கொடுத்தார். इन लोगों के लिए कानान को भी दे दिया. சத்துருக்களை கானானுக்குள்ள இருந்த 7 விதமான சத்துருக்களை துரத்தி கானான கூட கொடுத்தார். कानान देश के 7 प्रकार की जातियों को भगा के कानान को दिया. ஆனா நீ மேன்மை பாராட்டுறதுக்கு लेकिन तुम गमन करने का कुछ नहीं. அவன் நீதியில கொடுக்கல. वो उनके धार्मिकता में नहीं पाया. வாசிக்கலாம் உபாம புத்தகம். व्यवस्था विवरण. வேகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உபாம புத்தகம் व्यवस्था विवरण 9ஆம் அதிகாரம் 9वां अध्याय வாசிக்கலாமா? 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 3रा वचन से ले. உபாம புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். व्यवस्था विवरण 9वां अध्याय 3रा वचन. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறார் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்னியை போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விலப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை முறியடிப்பாய். पढ़ो. 9:3. इसलिए आज तू ये जान ले कि जो तेरे आगे पसंद करने वाले आग के समान पार जाने वाला है वह तेरा परमेश्वर यहोवा है, और वह उनका सत्यानाश करेगा और वह उनको तेरे सामने दबा देगा, और तू यहोवा के वचन के अनुसार उनको उस देश से निकाल कर शीघ्र ही नष्ट कर डालेगा. உன் தேவனாய கர்த்தர் அவர்களை உனக்குள்ளாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தரனை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. அந்த ஜாதியுடைய ஆகாயத்து நிமித்தமே கர்த்தர் அவர்களை உனக்குள்ளாக துரத்தி விடுகிறார். जब तेरा परमेश्वर यहोवा उन्हें तेरे सामने से निकाल चुके, तब ये न सोचना कि यहोवा तेरे धर्म के कारण तुझे इस देश का अधिकारी होने को ले आया है, किंतु उन जातियों की तुष्टता के कारण यहोवा उनको तेरे सामने से निकालता है. ஓ நீதி நிமித்தம் அவர் அந்த துரத்தி விடல. तेरे धार्मिकता से वो शत्रु को नहीं भगाया. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் கடந்த நாட்களில் அற்புதம் செய்தார். बीते हुए दिन में प्रभु चमत्कार किया. என்ன ஆமோ, அவர் நம்முடைய நீதினாலே அவர் செய்தாரு. क्या है वो हमारा धार्मिकता से किया क्या? சில அங்க துஷ்டர்கள் இருந்தார்கள். யாரு? அவர்களுடைய ஆகாயத்தின் தான் அவர் செய்தார். उन जातियों की तुष्टता के कारण यहोवा ऐसे किया. ஹல்லேலூயா. हालेलुया. அங்க கானானுக்குள்ள அவர்கள் ஆகாமியம் என்ன இம்மாரிலிட்டியாக இருந்தார்கள். तुष्टता मतलब वो लोग नियम को बदलने वाले थे. ஆனா அவனுடைய இம்மாரிலிட்டி அவனுடைய இது இவன் பற்றி கொண்டிருந்தது. लेकिन
उनका जो अधर्म जो घृणित को ये लोग लवलीन कर दिए। 5வது வசனம் சொல்லுகிற 5வது வசனத்தை 5वां வாசிக்கலாம். वचन, உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தம நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. அந்த ஜாதியுடைய ஆகாமியத்து நிமித்தமும் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப் என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக உன் தேவனாய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். तो जो उनके देश का अधिकारी होने के लिए जा रहा है, इसका कारण तेरा धर्म या मन की सीधाई नहीं है। तेरा परमेश्वर यहोवा जो उन जातियों को तेरे सामने से निकालता है, उसका कारण उनकी तुष्टता है। और यह भी है कि वचन उसने अब्राहम, इसहाक और याकूब ஏப்பா ஓ நீதி நிமித்தம் துரத்தி விடல, तेरे धार्मिकता से नहीं। அங்க கானானுக்குல ஆகாமியம் செய்தார்கள், துன்மார்க்கமா இருந்து கொண்டிருக்காங்க. वो कानन में वो लोग ऐसे घृणित काम किए थे। அவனை துரத்திட்டு உனக்கு வாக்கு பண்ணார். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு வாக்கு பண்ணது, तुम्हारे लिए नहीं, अब्राहम, इसहाक, याकूब के लिए प्रतिज्ञा। அதனால உனக்கு நான் துரத்தி इस விடுறேன். कारण मैं तुझे देता हूँ। ஆனா परंतु இவன் துவக்கினா எகிப்தில இருந்து புறப்பட்டான். मिस्र देश से निकल आया, எகிப்துடைய செய்கையும் मिस्र देश के चाल चलन, அடுத்தது இங்க வந்து கானானில கொடுத்தாரு, जो कानान भी पहुंचा, அதோடைய செய்கையும் कानान की चाल இவனை चलन தொடர்ந்தது. इनके पीछे இதுக்கு आया। வசனம் ஏராளமான வசனங்கள் இருக்கு, நாம பேசுறதுக்கு நேரம் இல்லை. इसके लिए भी बहुत सारा वचन है, बात करने के लिए समय பழைய नहीं। ஏற்பாட்டுல ஏராளமான வசனத்தை எடுத்து पुराना பேச இப்ப नियम நேரம் में கிடையாது. बहुत सारा वचन है। ஆனா இதெல்லாம் எப்படி அவர்கள் அந்த எகிப்தினுடைய கிரியைகளும் இவர்களுக்கு இந்த இந்த அந்த கானானுடைய கிரியைகளையும் குறித்து நாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. இப்போ वो मिस्र देश का और कानान का क्या क्या काम है अशुद्ध घृणित देखने के लिए अभी समय नहीं। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की नाम की महिमा हो। அதான் தீத்துல புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை நாம் எடுத்து பார்ப்போம். नए नियम का सत्य के आएंगे। தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். तीतुस तीसरा अध्याय 5वां वचन। நம்மளுடைய நீதி நிமித்தம் நம்மை ரட்சியாமல், ओ हमारे धार्मिकता से ये उतार नहीं दिया। எல்லாம் எடுத்துக்கொள்வோமா? सभी नहीं करेंगे। தீத்துவின் புத்தகம் 3:5 வாசிக்க போறோம். तीतु का पुस्तक तीसरा 5। வாசிக்கலாம். தீத்துவின் புத்தகம் तीतुस 3ஆம் அதிகாரம் तीसरा अध्याय 5வது வசனம். 5वां वचन। நாம் செய்த நீதின் கிரி நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியும் மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். तो उसने हमारा उद्धार किया और ये धर्म के कामों के कारण नहीं जो हमने आप किए, पर अपनी दया के अनुसार नए जन्म के स्नान और पवित्र आत्मा के நம்முடைய நீதி நிமித்தம் அல்ல, அவர்தான் கரையன் செலுத்தி அவர்தான் இந்த ஜனத்தை மீண்டும் ஆவியை ஊற்றி பழைய ஏற்பாட்டில் நடத்தது போல நம்மையும் உற்சாகப்படுத்தி அவர் ஆவியை தந்து நடத்துகிறார். ये हमारे धार्मिकता के द्वारा नहीं हुआ, हो ही जैसे पवित्र पुराना नियम हुआ था वैसे हो ही अपने आत्मा हम पर उंडेलता है, हमें ऐसे उत्साह के साथ ले चलता है। எபிரேயருக்கு நிருபம் इब्रानी की पत्री 3ஆம் அதிகாரம் तीसरा अध्याय 14 ஷார்ட்டா எடுக்கிறேன், 14வது வசனத்துல எடுக்கிறோம். 14 वचन। நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவிருந்தும் உறுதியாக பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். क्योंकि हम मसीह के भागीदार हुए हैं, यदि हम अपने प्रथम भरोसे पर अंत तक दृढ़ता से स्थिर रखे। நீ ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவறிந்தும் உறுதியாக பற்றி கொள்ளணும். जो तू आरंभ में रखा वो भरोसा का अंत तक दृढ़ता से स्थिर रखो। அதாங்க நிச்சயம் இல்லாம ஓடக்கூடாது. लक्ष्य बिना नहीं दौड़ना। ஒரு உறுதியான நம்பிக்கையோட ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவறிந்தும் உறுதியாக பற்றி கொண்டிருப்போம். तुम्हारा जो शुरुआत में भरोसा है वो अंत तक रखना। அப்பொழுது கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். यदि तब हम मसीह का भागीदार होंगे। இங்க கவனிங்க, கிறிஸ்துவிடத்திலே பங்குள்ளவர்களாக இருக்கணும். இந்த வருஷத்துல हम ये साल में मसीह के भागीदार हो ना। அற்புதம் நடக்குதோ நடக்கல, இது தந்தாரோ தரலையோ, முதல்ல அவரிடத்திலே பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். हाँ, जो कुछ चमत्कार और अद्भुत हुआ या नहीं हुआ, पहले मसीह का भागीदार हो। துவக்கத்தில் உங்களுக்கு சிக்ஷை அனுமதிக்கப்படலாம். तुम्हारे लिए हालेलुया प्रभु ताड़ना में तुम्हें அப்படிப்பட்ட सौंपेगा, சிக்ஷையிலையும் वैसे ताड़ना உங்களை में भी பரிசுத்தத்திலே பங்கு கொள்வதற்கு வைக்கிறார். तुम्हें पवित्रता में भागी होने के लिए ஏன் நீ रखता। பரிசுத்த அலங்காரத்தோட தொழுது கொள்ள வேண்டும்? तो क्यों पवित्र शोभायमान से उसको दंडवत करना। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகவே நீ ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவறிந்தும் பற்றி கொள்ளணும். जो तू शुरुआत में पाए वो भरोसा अंत அப்பொழுது तक दृढ़ता। கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் பங்குள்ளவர்களாக இருப்போம். तब तुम मसीह में भी भागीदार हो அப்ப जाए। கிறிஸ்துவிடத்திலே நீங்கள் பங்குள்ளவராக இருக்க வேண்டும். तो मसीह का भागीदार அப்ப होना, கிறிஸ்துவிடத்திலே பங்குள்ளவராக இருக்கிறதற்கு तो मसीह का भागीदार होने के लिए அப்ப எந்த சூழ்நிலையிலையும்
किसी परिस्थितियां में ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவெடுத்து உறுதியா பற்றிக்கொள்ளணும். जो आरंभ में तुम्हारे अंदर था भरोसा अंत तक दृढ़ता से रखना. அப்ப சிச்சை தேவன் அனுமதிக்கும் போது, பாடுகள் அனுபவிக்கும் போது, जो प्रभु हमारे और बोझ और ताड़ना में सौंपेगा था, அதுல பங்குள்ளவர்களாக மாற வேண்டும். हम उसी में भागीदार होना. ஆகவே தேவன் சிச்சையை எதுக்கு அனுமதிக்கிறார்? प्रभु क्यों ताड़ना में हमें सौंपता? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். इब्रानी 12 5 और 6. கர்த்தருடைய சிச்சை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. आमेन. जो प्रभु का हालेलुया, जब तक वो खुड़के तो साहस न छोड़. கர்த்தர் எந்த இடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனிடத்திலே சிச்சித்து தாம் சேர்த்துக் கொண்ட எந்த மணி அவர் தண்டிக்கிறார். உங்களுக்கு புத்திமதியை சொல்றது போல நான் சொல்றேங்கிறார். प्रभु जिससे प्रेम करता है उसकी ताड़ना भी करता है और जिसे पुत्र बना लेता है उसको खोड़ी भी लगाता है. சிச்சையினை சகித்தேனால் தேவன் உங்களை புத்தராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் செய்யாத புத்திரர் உண்டோ? आमेन. तुम दुख को ताड़ना समझकर सखलो, परमेश्वर तुम्हें पुत्र जानकर तुम्हारे साथ 8வது வசனம் 12:8 எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்க புத்திரராமல் வேசின் பிள்ளைகளா இருப்பீர்களே. यदि वे ताड़ना जिसके बागी सब होते हैं तुम्हारी नहीं हुई तो तुम पुत्र नहीं पर विचार की संतान टकराए. அன்னை நம்முடைய சரீரத்தின் தகப்பன் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவியின் பிதாவுக்கு வெகு அதிகமாக அஞ்சி நடக்க வேண்டும் அல்லவா? फिर जबकि हमारी शारीरिक पिता भी हमारी ताड़ना किया करते थे और हमने उनका आदर किया तो क्या आत्माओं के पिता के और भी आदि न रहे जिससे हम जीवित रहे. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றும்படி கொஞ்ச காலம் சிச்சித்தார். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காக சிச்சிக்கிறார். वे तो अपने अपनी समझ के अनुसार थोड़े दिनों के लिए ताड़ना करते थे पर वो तो हमारे लाभ के लिए करता है, हम भी उसकी पवित्रता में भागी हो जाए. பரிசுத்தத்திலே நீ பங்கு கொள்ள வைக்கும்படியாக तुम्हें पवित्रता में भागी कराने தேவன் के लिए சிச்சை அனுமதிக்கப்பட்டது. प्रभु ताड़ना को दिया, கிறிஸ்தவ பாடுகள் அனுமதிக்கப்பட்டது. मेसिया को बोझ को அப்ப दिया. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பாடுபடுறதற்கு अब मसीह पर बोझ उठाने की பாடுகள் வரும்போது जब बोझ आता है ஆரம்பத்திலே கொண்ட அதே விசுவாச ஜீவியத்தை जो शुरुआत में हमारा भरोसा था முடிவறிந்தும் பற்றிக் கொள்ளணும். अंत तक स्थिर से இயேசுவை நோக்கி பொறுமையோடு கூட ஓடி பற்றிக் यीशु கொள்ளணும். के और तीर से दौड़ के அப்படி பொறுமையோடு பற்றிக் கொண்டால் ऐसे तीर से तू दौड़ेगा. அந்த பரிசுத்தத்திலே நீங்கள் பங்கு கொள்கிறீர்கள். आमेन. तो वो पवित्रता में भागी அந்த हो जाए, கிறிஸ்துவிடத்திலே பங்கு तो கொள்கிறீர்கள். मसीह का भागीदार हो जाए. கிறிஸ்துவின் பரிசுத்தம். मसीह का இயேசு पवित्रता, தலையா இருக்கிறார், यीशु நீ शिरोमणि, அவயமாக இருக்கிறாய். பங்கு. அப்ப அந்த கிறிஸ்துவுக்குள்ள அந்த பரிசுத்தத்தில் நீ பங்கு கொள்கிறாய். वो मसीह पर तो पवित्रता में भागी நீ होता, கிறிஸ்துவுக்குள்ள பங்குள்ளவனாக மாறுகிறாய். तो मसीह के भागीदार होता, அப்ப நீ கிறிஸ்துவுக்குள்ள நீ பார்ட்னர், அதாவது அவரோட பங்குள்ளவனாக மாறுகிறாய். तो मसीह का भागीदार. அவரிடத்திலே பங்குள்ளும் போது जब तो उनका सगवाई होता, அந்த பரிசுத்தம் இல்லாமல் நீ தேவனை தரிசிக்க முடியாத, அந்த பரிசுத்தத்தோட தேவனை தரிசிப்பாய். पवित्र बिना तो परमेश्वर का दर्शन नहीं पा सकता, पवित्रता के साथ है उसको दर्शन दे 14ஆம் सकता. வசனம் சொல்றது பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. आमीन. 14 वचन में लिखा पवित्र बिना कोई प्रभु का दर्शन नहीं அப்ப देख இந்த पाता. உலகத்துல இந்த வருஷத்துல நீ பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளணும். इस साल में तो पवित्र शोभायमान होकर प्रभु का दंडवत தொழுது கொள்ள சும்மா வந்து என்ன செய்ய? ऐसे आके क्या लाभ है? அவரிடத்திலே நீ பரிசுத்தத்திலே பங்கு இல்லாமல் நீ தொழுது கொள்ள முடியாது. पवित्रता में तू भागीदार बिना कैसे तू दंडवत करेगा? ஆகவே தான் இந்த எபிரேயர் கடிதம் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். इब्रानी 3 अध्याय, எபிரேயர் 3:14 வாசிக்கிறோம். इब्रानी 3, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவறிந்தும் உறுதியாக பற்றி கொண்டிருப்போமாகில் क्योंकि हम मसीह के भागीदार हुए हैं, यदि हम अपने प्रथम भरोसा पर अंत तक கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவராக இருப்போம். तब मसीह के भागीदार நீ है. கிறிஸ்துவிடத்திலே பங்குள்ளவராக இருக்கிறாயா? तो मसीह का भागीदार है क्या? உங்களுக்கு வேற எதிலையோ பங்குள்ளவராக இருந்து கொண்டிருக்கிறாய். और किसी में तू भागीदार அன்றைக்கு है. எகிப்திலே எகிப்தினுடைய கிரியைகள் பங்காக இருந்தது उन அவர்களுக்கு. दिनों में मिस्र के चाल चलन उनका भागी था. கானானை அவர்களுக்கு கொடுத்தார். கானானுடைய அந்த 7 ஜாதியுடைய கிரியைகளுக்கு பங்குள்ளவராக இருந்தது. कानान के 7 जातियों को चाल चलन भी इनका भागी था. துவக்கமும் முடிவும் சரியில்லாது போய்விட்டது. शुरुआत और अंत दोनों ठीक नहीं था. துவங்கினவர்கள் முடிக்காது போய் விடுகிறார்கள். वो लोग शुरू किया, अंत नहीं நீ किया. விசுவாசத்தை நீ துவங்கி वो இருக்கிறாய். भी विश्वास को शुरू किया, இயேசு கிறிஸ்துவை கொண்டு துவங்கி இருக்கிறாய். यीशु मसीह के द्वारा शुरू கிறிஸ்துவுக்குள்ளே किया. நீ விசுவாசத்தை பொறுமையோடு ஓடி முடிக்க வேண்டும். आमीन. यीशु मसीह पे तू अपने विश्वास में तीर से दौड़ के अंत करना है. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்காக நீ பங்குள்ளவனாக பெற வேண்டும். आमीन. तू मसीह का भागीदार हो. பாடுகளுக்கு பங்குள்ளவனாக மாற तू வேண்டும். मसीह का बोझ के लिए भागीदार होना. அவைத்தான் இங்கே சொல்லப்பட்டு 1 பேதுரு 4:12 சொல்கிறது. पहला पत्रस 4:12. பிரியமானவர்களே, हे मेरे प्रियो, உங்களை சோதிக்க முடியும் உங்கள் நடுவில் பற்றி இருக்கிற அக்கினி குறித்து புதுமை என்று நீ திகைக்காதே. हे प्रियो, 4:12. आमीन. हे प्रियो, जो तुक रूबी अग्नि तुम्हारे परखने के लिए तुम में फटकी है, इससे ये समझकर अच्छा मना करो कि कोई अनोखी बात तुम पर
बीत रही கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியானதால் சந்தோஷப்படுங்கள். पर जैसे जैसे मसीह के दुखों में सहभागी होते हो आनंद करो, जिससे उसकी महिमा के प्रकट होते समय भी तुम आनंदित और मगन हो. அவருக்கு பாருங்க ஆரம்பத்துல கொண்ட அதே விசுவாச ஜீவியத்தை जो शुरुआत का रखा है वो प्रथम भरोसा को முடிவு பரியந்தம் உறுதியாக பற்றி கொண்டு अंत तक दृढ़ता से स्थिर रखो. பாடுகள் வரும்போது जब वो जाएगा கிறிஸ்தவ சிட்சைகள் வரும்போது मेसिया के निमित्त तुम உன் आते ஆவிக்குரிய समय ஜீவியத்திலே तेरे आत्मिक जीवन में பின்னிட்டு திரும்பி விடாதே. पीछे मुड़ के मत देख. ஒரு நிச்சயத்தோட ஓடு, आवे लक्ष्य के ஒரு साथ லட்சியோடு दौड़. ஓடு. आवे वो निशाने की ओर விசுவாசத்தை दौड़ो. துவங்கினவர் विश्वास के விசுவாசத்தை स्तुतियाँ முடிக்கிறவங்க सिद्ध करने वाले அந்த இயேசு நோக்கியே यीशु के ओर பொறுமையோடு ஓடு. धीरे से दौड़ो. அப்போதுதான் தேவ சமூகையில தேவ சமூகம் கிடைக்கும். तब तुम्हें परमेश्वर का सम्मुख அல்லது मिलेगा. பிளாங்கா வந்துட்டு இடத்தையோ ஆராய்ச்சிக்கிட்டு இருக்க கூடாது. नहीं तो तू आके ऐसे इधर இந்த उधर ஆதாயத்துல ஜலமம் பண்ணிட்டு இருக்க கூடாது. हवा पीटते हुए लाठी नहीं मारना. இங்க 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 துதியும் வேவசனமும் பரிசுத்தாவினுடைய ஊற்றப்பட்டிருக்கும். நம்ம நிச்சயம் இங்க தேவ சமூகம் கிடைக்காது உங்களுக்கு. हमें यह स्तुति रहेगा, पवित्र आत्मा का आत्मा उंडेलेगा उनका सम्मुख, लेकिन तुम्हें नहीं அப்ப मिलेगा. தேவ சபையிலே ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளவில்லை. परमेश्वर का कलीसिया में तो आत्मा सच्चाई से दंडवत नहीं பரிசுத்தம் किया. இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. पवित्र बिना कैसे उसको दर्शन पाएंगे. ஒரு நிச்சயம் இல்லாமல் ஓடிக்கொண்டு வருகிறோம். हमें लक्ष्यहीन हम दौड़ रहा है. தேவன் ஆவியா இருக்கிற ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளவில்லை. परमेश्वर आत्मा है तो आत्मा सच्चाई से இங்க दंडवत नहीं வந்து किया. ஆயத்துல ஜலமம் என்ற அனுபவமா இருக்கிறது. यहाँ के तो ऐसे अवामी लाठी கர்த்தருடைய पीटा. ஆலயத்துல வந்து நீ கம்பீர சத்தத்தோடு ஆராதிக்க வேண்டும். तो प्रभु के भवन में आके जिस ஆனந்த भाव से आराधना சத்தத்தோடு ஆராதிக்க வேண்டும். करना, आनंद के साथ दंडवत करना, பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும். भयभीत के साथ நீ दंडवत करना, உற்சாக பலியோடு ஆராதிக்க उत्साह के வேண்டும். बलिदान करा के आराधना, நடுக்கத்தோடு ஆராதிக்க வேண்டும். भय से न ஆனந்த आराधना करना, சத்தத்தோடு ஆராதிக்க जय வேண்டும். जयकार के साथ அப்ப आराधना करना. கர்த்தருடைய வீட்டிலே வந்து நீ எப்படி வந்து ஆராதிக்க? तो प्रभु के भवन में कैसे आता आराधना? நீதிமானுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. धर्मी व्यक्ति के दंबुओं में उद्धार और जय जयकार கர்த்தருடைய की ध्वनि, வலதுகரம் பராக்கிரம் செய்யும். यहोवा के दाहिने हाथ पराक्रम के கர்த்தருடைய काम வலதுகரம் करता, பராக்கிரம் செய்யும். यहोवा के दाहिने हाथ पराक्रम தேவ के काम சபையில் करता. நீ கம்பீரமாக பாடி ஆராதிக்க முடியவில்லை. परमेश्वर के कलीसिया में तो जय जयकार से क्यों आराधना இந்த कर नहीं வருஷத்திலே पाता? நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தை சரியாக பலப்படுத்தி சீர்படுத்த வேண்டும். ये साल में इसलिए हम सभी अपने अपने आत्मिक जिंदगी को ठीक से स्थिर करेंगे, दृढ़ता से खड़े நீ होंगे. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். तो आत्मा और सच्चाई से दंडवत करना. அவர் நீ தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் உனக்கு சமீபமாக இருக்கிறார். जब जब तो उसके और दंडवत करता तब वो तुम्हारे लिए निकट है. வேதம் சொல்லுது நீ அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் உபாகமம் 4ல சொல்றார் எப்பொழுதெல்லாம் நீ தொழுகிற அப்பெல்லாம் அவர் சமீபமா இருக்கிறாராம். हमें व्यवस्थावरण 4 अध्याय में लिखा है, जब तू उनके और दोगाय देता दंडवत करता तब तुम्हारे लिए वो निकट है. உபாகமம் 4:7ல சொல்றது நீ எப்பெல்லாம் நீ அவரை தொழுதுறிய அப்பெல்லாம் அவர் சமீபமா இருக்கேங்கற. व्यवस्थावरण 4 अध्याय में 7वां இப்ப वचन. படிக்கிறதுக்கு நேரம் இல்ல. अभी समय இங்க नहीं. கவனிங்க. அப்ப உனக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். वो तुम्हारे लिए निकट है. ஆண்டவருடைய சமூகத்துல प्रभु के समुख. நேரம் இல்ல, நாம் சுருக்கி அந்த சேவை செய்ய கொடுத்திருக்கிறேன். आमीन. मैं संदेश अभी खत्म करने இங்க वाला. வாங்க, நீ பொறுமையோடு அறிக்கை செய்து ஓடு. आमीन. तो अंगीकार करके दौड़ो. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். इब्रानी 10वां अध्याय. எபிரேயர் நிருபம் इब्रानी का 10ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது. 10वां अध्याय 23वां वचन. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கிடவும் வாக்குத்தத்தம் பண்ணிறவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. आओ हम अपनी आशा के अंगीकार को दृढ़ता से तामे रखे, क्योंकि जिसने प्रतिज्ञा की वह सच्चा है. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதிலே நாம் உறுதியாக அசையில்லாமல் உறுதியாக இருக்க கிடவும். आमीन. अपनी आशा के अंगीकार को दृढ़ता से तामे रखेंगे, जो प्रतिज्ञा दिया वो सच्चा है. நம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவராய் जो இருக்கிறார். प्रतिज्ञा दिया वो सच्चा है. ஒரு சில தேவன் சமூகத்தை நோக்கி நாம் பார்க்கிறோம். हम अभी प्रभु के समय की ओर ताकेंगे. இந்த வேளையில தேவனை நோக்கி நாம் பார்க்க इस போகிறோம். समय में प्रभु की ओर ताकेंगे. கர்த்தரோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். प्रभु अभी तुमसे बातें किया. துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லது. किसी भी काम का आरंभ से उसका अंत பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமம். आमें. अहंकारी से धीरजवंत उत्तम है. நீ விசுவாசத்தை துவக்கி இருக்கிறாய். तो विश्वास को शुरू किया முடிக்கணும். तो अंत करना. இந்த வருஷத்துல इस साल நீ में பொறுமையோட இயேசுவை நோக்கி तो ஓடணும். धीरज करके यीशु के ओर ताके दौड़ना. இயேசுதான் உன்னுடைய லக்கு. यीशु ही तुम्हारा लक्ष्य. இயேசுதான் லக்கு. यीशु ही तुम्हारा निशान. அவருடைய விசுவாச வாழ்க்கை, उनके विश्वास की அவருடைய जिंदगी, நடக்கை, उनकी चाल அவருடைய चलन, பரிசுத்த நடக்கை, उनके पवित्र चाल चलन, அவருடைய வாழ்க்கையில் நடந்தது उनकी जिंदगी உன் வாழ்க்கையில் நடந்தது. तेरे जिंदगी में भी होगा. ராமா காரா धना रिवा दिना சபை सभा ஆண்களுக்கு रिवा. ஸ்துதிக்கிறோம். ಎಲ್ಲ ಕಣ್ಗಳೇ ಮೂಡಿ ಸ್ತೋತ್ರಿಸು. हालेलुया. धन्य धन्य धन्य.
Satan is Lord. இயேசுவிதான் ஆராதனா. आराधना। आइए प्रार्थना करेंगे। तुझी कृप स्तोत्री